அல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. Hallelujah. இந்த புதிய ஆண்டை கர்த்தர் காண செய்ததற்காக கர்த்தரை நாம் துதிப்போம். Let's praise God for the good new year which the Lord has made us see. மாத்திரமல்ல, Not only that, நாம் அனைவரோடும் கர்த்தர் இப்பொழுது அவர் இடைப்பட்டு நம்மோடு பேச போகிறார். Lord God is going to speak to each and every one of us. உங்கள் மீது அவர் அளவில்லாத அன்பை வைத்திருக்கிறார். The Lord has kept His endless love upon you. அவருடைய இருதயம் உங்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. And His heart is yearning for you. அவர் நம்ம மத்தியில மகிமையின் ராஜாவாக நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். He is moving in our midst as a King of glory. அல்லேலூயா. Hallelujah. எதற்காக? For why? தமது ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். He is come in our midst to bless His own people. அல்லேலூயா. Hallelujah. எப்படி நம்மை ஆசீர்வதிக்க போகிறாராம்? How is He going to bless ஒரு us? மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக தமது ஜனங்களை அவர் காப்பார். Just as a shepherd keeps his flock, he is going to bless his people. எரேமியா 31:10 நாம் அதை வாசிக்கிறோம். And we read that in Jeremiah 31 verse 10. கடைசி பகுதியை வாசிக்கிறேன். And I will read the later part ஒரு of it. மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். And keep him as a shepherd does his flock. ஹல்லேலூயா. Hallelujah. இதே வசனத்தை நீங்க ESV வெர்ஷன்ல நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், When we read this in English Standard Version, ESV easy to read version, easy to read version, அது இவ்விதமாய் சொல்லுகிறது. that goes like this. அவர் தமது மந்தையை ஜனங்களை ஒரு மேய்ப்பனை போன்று கவனித்துக் கொள்வார். He will take care of his people as a shepherd takes care of his flock. ஹல்லேலூயா. Hallelujah. உங்களை கவனித்துக் கொள்ள போகிறார். He will take care of you. ஒரு பக்கம் சொல்லுகிறார், On the one hand, he says, உங்களை காக்க போகிறார் என்பதாக. I will protect you. மறுபக்கம் சொல்லுகிறார், On the other hand, he says, எப்பா நான் உன்னை கவனித்துக் கொள்ள போகிறேன். See, I am going to take care of you. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை கவனித்துக் கொள்வார். Cast all your burden on him, for he cares for you. He will care for you. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு நல்ல மேய்ப்பனாக நம் ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாக்க போகிறார், கவனித்துக் கொள்ள போகிறார். Like a good shepherd, he is going to care each and every one of us, and he is going to protect each and every one of us. சில வேதானவர்களுக்குள்ள ஒரு இருதயத்திற்குள்ள ஒரு கவலை வந்துரும். And the people, generally aged people, generally they will have a worry in their heart. என்னை யார் இனி கவனித்துக் கொள்ள போறா? Who is going to take care of me? என் பிள்ளைகளை யார் கவனித்துக் கொள்ள போகிறா? I don't know among my children who is going to take என் care of பிரச்சனை me. யார் கவனித்துக் கொள்ள போறா? Who is going to take care of my problem? கவலையே படாதீங்க. Don't worry at all. 2026 ஆண்டுல In the year 2026, நம் நல்மேய்ப்பர் நம்மை கவனித்துக் கொள்ள போகிறார். our good shepherd is going to take care of us. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு பக்கம் இந்த புதிய ஆண்டை கண்டதினாலே நாம் மகிழ்கிறோம், நாம் பூரிக்கிறோம், மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறோம். On the one hand, having entered into a new year, we are so joyous, we are so celebrating, we are so happy about it. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் ஒரு கலக்கமும் இருக்கிறது. But at the same time, on the other hand, there is a deep trouble in our heart as well. இந்த புதிய வருஷம் எப்படி இருக்க போகிறது? How this new year is going to be? எத்தனையோ அநிச்சயமான சூழ்நிலையை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேனே. I'm still facing many uncertain situations in my life. இந்த ஹெல்த் இஷ்யூ எனக்கு இருக்கிறது. I have got health issues. இந்த குடும்ப பிரச்சனை ஒன்னு இருக்கிறது. I have got this family issue. இந்த புதிய வருஷத்துல எத்தனையோ நன்மையான காரியங்களை நான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன், கைகூடி வருமா? Yes, even in this new year, I'm expecting many good things to happen. I do not know whether it will prosper. ஓ, இதெல்லாம் நான் நிறைவேற்றி முடிக்கணுமே, எப்படி செய்ய போகிறேன் என்ற ஒரு அழுத்தம் கூட உங்க மேல வரலாம். Maybe a pressure will come. See, I have to complete and fulfill all these things in this year. You may be pressurized by the same. சில பேர் சொல்லுவீங்க, எப்படியாவது இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிரணும் அப்படின்னு Some of சொல்லுவீங்க. you may be saying, somehow I must clear this exam. எப்படியாவது
எப்படியாவது இந்த காரியத்தை முடிச்சிடணும், Somehow I must finish this job. எப்படியாவது இந்த திருமண காரியத்தை நடத்தி முடிச்சிடணும், Somehow I should perform this marriage. எப்படியாவது இந்த வீட்டை கட்டி முடித்திட வேண்டும், Somehow I should build this house. எப்படியாவது இந்த 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 நல் விசேஷத்தை கர்த்தர் எனக்கு நிறைவேற்ற வேண்டும். Somehow God has to perform this good thing in my பல life. கேள்விகள் உங்களுடைய இருதயத்துல எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். Perhaps this morning you may be having so many questions and doubts. ஓ, இந்த காரியம் கைகூடி வருமா? Oh, will this come to pass in my இந்த life? வாய்ப்பின் கதவு எனக்காக திறக்குமா? Will this door of opportunity open for me? என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவாங்களா? Will my family get saved? இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை தருவாரா? Will the Lord give me a deliverance from this financial constraint? எனக்கு பிரியமானவர்களே, My dearly beloved. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், And what is the thing that the Lord God looks at us and says? ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக நான் உங்களை காப்பேன், உங்களை நான் பார்த்துக் கொள்வேன். Just as a shepherd keeps his flock, I will not only guard you, I will take care of you. ஆகவேதான் தாவீது ஒரு விசை இவ்விதமாய் சொன்னான், That's why David once he said so. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not want. அவர் என் மேய்ப்பரா இருக்கிறபடினால, Just because he is my shepherd, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிற பொறுப்பு அவருடைய பொறுப்பு. and it is his responsibility to lead me in green pastures and lead me beside still waters. கடைசியில் அவர் சொல்லுகிறார், Finally he says, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். goodness and mercy shall follow me all the days of my life. எனக்கு பிரியமானவர்களே, My dearly beloved, இந்த 2026 ஆண்டு மாத்திரம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும்படி செய்கிற ஒரு நல்ல மேய்ப்பர் நமக்கு உண்டு. not only in this year 2026, we have a good shepherd who will guide us in the path of goodness and mercy all through our lifetime. நம்முடைய எல்லா பாரங்களையும் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். He knows all our burdens, he knows all our needs. அவர் கவனித்துக் கொள்ள போகிறார். He will take care of us. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? ஹல்லேலூயா. Hallelujah. அவர் கவனித்துக் கொள்ள போகிறார். He will take care of us. ஆகவே இன்றைக்கு விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை சொல்ல போகிறோம். Today you are going to say one thing in faith. கடன் இருந்தாலும் சொல்ல போறீங்க, எனக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை அவர் கொடுக்க போகிறார். Even if you have debts, you are going to say God is going to give me a debt free life. எனக்கு உயிரே போற மாதிரி இருந்தாலும் நீங்க சொல்ல போறீங்க, அவர் எனக்கு புதிய உயிரை கொடுக்க போறார். Maybe you are at a situation where you may even lose your life, but you will say God is going to give me a new life. நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம், ஆனா இன்னைக்கு சொல்ல போறீங்க, மரண இருளின் பள்ளத்தாக்குல சென்றாலும் நான் பயப்பட போவதில்லை. You may be caught in a terror and fear. Now you will be saying, even though I walk through the valley of shadow of death, I will not fear. ஹல்லேலூயா. Hallelujah. எதிர்காலத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருந்தாலும் சொல்ல போறீங்க, நான் எதிர்காலத்தை குறித்து பயப்பட போவதில்லை, என் மேய்ப்பர் கவனித்துக் கொள்வார். Maybe even about your future, you may be worried and fearing. You're going to say, I'm no more going to fear about my future because my shepherd takes care of me. இமேஜர் கொடுங்க. ஹல்லேலூயா. ஒரு பாடல் விதமாய் சொல்லுகிறது, A song goes like this. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. ஒரு நிமிஷம், இந்த பாடலை பாடும்போது எனக்கு நிறைய குறை இருக்கே, நிறைய பிரச்சனை இருக்கே, எப்படி இது பொய் சொல்ற மாதிரி சொல்றீங்களே, கவலைப்படாதீங்க, இது விசுவாச அறிக்கை. This is a faith declaration. இது ஒரு விசுவாச அறிக்கை. Faith declaration. என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன போராட்டம் இருந்தாலும் என்ன சொல்ல போறீங்கன்னா, அது எனக்கு இல்ல, காரணம் என்னவென்றால் எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், Whatever problem, whatever issues அவர் you are கவனித்துக் கொள்வார், you're going to say he'll take care. அவர் பார்த்துக் கொள்வார். He will take care. என்னோட சேர்ந்து பாடுவீங்களா? என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. விசுவாசத்தோடு, என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் இல்லப்பா. பசுமையான புல்வெளியில் படக செய்பவரே, அமைதியான
அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே. சொல்லுங்க. பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே. என் மேய்ப்பரே, நல்லாயரே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. அறிக்கையிட்டு சொல்லுங்க. என் மேய்ப்பரே, நல்லாயரே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. கரங்களாலே அணைத்துக் கொண்டு சுமந்து செல்கிறீர், மறந்திடாமல் உணவு கொடுத்து பலன் தருகிறீர். கரங்களாலே அணைத்து கொண்டு சுமந்து செல்கிறீர், மருந்திடாமல் உணவு கொடுத்து பலன் தருகிறீர். என் மேய்ப்பரே, நல்லாயரே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே, நல்லாயரே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீர், உம் பெயருக்கேற்ற பரிசுத்தமாய் நடத்தி செல்கிறீர். புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீர், உம் பெயருக்கேற்ப பரிசுத்தமாய் நடத்தி செல்கிறீர். என் மேய்ப்பரே, நல்லாயரே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே, நல்லாயரே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேரிட்டாலும், அப்பா நீங்க இருப்பதாலே எனக்கு பயமில்லை. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும், அப்பா நீங்க இருப்பதால் எனக்கு பயமில்லை. என் மேய்ப்பரே, நல்லாயரே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே, நல்லாயரே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. ஹல்லேலூயா. அவர் நம்மை ஒரு நல் மேய்ப்பனை போல அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள போகிறார். As a good shepherd, he is going to protect us. நீங்கள் யோவான் 10 அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்கும் போது, When you read John chapter 10 verses 11 and 12, வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பராய் the இருக்கிறாராம். Bible says Jesus Christ is as our good shepherd. அவர் நல்ல மேய்ப்பராக நமக்கு என்ன காரியங்களை அவர் செய்ய போகிறார்? As a good shepherd, what are all the things that he can do for us? யோவான் 10 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், When you read John chapter 10, ஒரு நல்ல மேய்ப்பனாக இயேசு 5 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். as a good shepherd, Lord Jesus Christ, he will do 5 good things in our life. என்ன 5 காரியங்களை அவர் செய்ய போகிறார்? What are the 5 things that he will do in our life? முதலாவதாக, Number 1, ஒரு நல்ல மேய்ப்பனாக தமது அன்பை நமக்கு அவர் வெளிப்படுத்துவார். as a good shepherd, he will show his love unto us. இரண்டாவதாக, Number 2, ஒரு நல்ல மேய்ப்பனாக அவர் நம்மை வழி நடத்த போகிறார். as a good shepherd, he will show to us direction and guide us. மூன்றாவதாக, Thirdly, ஒரு நல்ல மேய்ப்பனாக நம்மை நன்கு அறிந்திருக்கிறார். as a good shepherd, he knows you very well. நான்காவதாக, Number 4, நல்ல மேய்ப்பராக நம்மை பாதுகாக்கிறவர், காக்கிறவராய் இருக்கிறார். as a good shepherd, he protects us and he takes care of us. ஆகவே என்ன சொல்ல போகிறோம்? Therefore, what we are going to say, என் மேய்ப்பரே, நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா.
என் மெய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லவா. முதலாவதாக Number one, அவர் நல்ல மெய்ப்பராக தமது அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். as a good shepherd, he shows his love to us. யோவான் 10:3 சொல்லுகிறது. John chapter 10 verse 3 says, வாசிக்க கேட்போம். let us read it. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். To him the doorkeeper opens, and the sheep hear his voice, and he calls his own sheep by name, and he leads them out. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார், அவைகள் வெளியே நடத்தி கொண்டு போகிறார். He calls the sheep by their name and leads them out. நம்ம நல்மேய்ப்பராகிய இயேசு என்ன செய்கிறாராம்? A good shepherd Jesus, what he does? நம்மை பெயர் சொல்லி நம்மை அழைக்கிறார். He calls us by your own name. அதுதான் அவர் நம்மீது வைத்திருக்கிற அளவில்லாத அன்பு. That is the greatest love what he has kept on us. பெயர் சொல்லி நம்மை கூப்பிடுகிற ஒரு நல்ல மேய்ப்பர். He is a good shepherd. He calls us by our own name. எனக்கு பிரியமானவர்களே, My dearly நாம் beloved, அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக அவர் நல்மேய்ப்பராய் இருக்கிறது உண்மைதான். and it is true that for the entire crowd, all put together, he is a good shepherd. Collectively he is a good shepherd for all of us. Collectively, he is a good shepherd for all of us. But at the same time you should remember he is a good shepherd individually to you. அதே வேளையிலே அவர் தனிப்பட்ட விதத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்மேய்ப்பராய் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்மேய்ப்பர். He is a good shepherd to each and every one ஆகவே of தான் you. தாவீது சொல்லுகிறார், That's why David says, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். the Lord is my shepherd. நம்மைப்பராய் இருக்கிறார் என்று சொல்லல, He doesn't say our shepherd. தனிப்பட்ட விதத்துல மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார், அந்த நல்மேய்ப்பர் அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். Personally with joy he says, that good shepherd is my good shepherd. ஆகவே உங்கள் ஒவ்வொருடைய பெயரையும் அவர் அறிந்திருக்கிறார். That is why he individually knows each and every name of எவ்வளவு yours. பேர் இங்க நீங்க அமர்ந்திருந்தாலும், I don't know how many you people may be seated over எந்த here, தளத்துல நீங்க இருந்தாலும், in which floor you may be, ஏன் நீங்க ஆன்லைன்ல பார்த்து கொண்டு you இருந்தாலும், may even be watching it online. உங்களுடைய பெயரை அவர் தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறார். God individually and personally knows the name of each and every one of you. ஹல்லேலூயா. Hallelujah. ஆகவே தான் கர்த்தர் தாமே சொல்லுகிறார், That's why God himself says, ஏசாயா 43 அதிகாரம் 1 வசனத்தில், Isaiah chapter 43 verse 1, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். fear not, for I have redeemed you, I have called you by your name, you are mine. ஹல்லேலூயா. Hallelujah. எனக்கு பிரியமானவர்களே, My dearly ஒரு beloved, பெயர் சொல்லி நாம் அழைக்கும் பொழுது அவங்களோடு கூட ஒரு தனிப்பட்ட விதத்துல ஒரு நெருக்கத்தை, ஐக்கியத்தை நாம் உண்டாக்கி கொள்ளுகிறோம். and when somebody calls somebody by name, individually, personally, we have a fellowship relationship with the person who calls us by his name. எனக்கு ஒரு கிளாஸ்மேட் ஒருவன் இருந்தான். I had a classmate, அவனுக்கு என்னுடைய பெயர் என்னமோ ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப பெரிய சங்கடமான ஒரு காரியம். and remembering my name was a big challenge for him. இன்னும் நிறைய பேருக்கு அப்படி கஷ்டப்படுறீங்க எனக்கு தெரியும். I know many of you have that challenge. அது என்னங்க அந்த ஆஸ்பான்னு ஒரு பேர் வச்சிருக்கீங்க, அது யார் வாயிலும் நுழைய மாட்டேங்குது. Nobody is able to pronounce that name. பாவம், அதே போல அவனுக்கும் என் பேர் வாயில நுழையவே இல்லை. And in his case also, he was unable to pronounce my name. ஆகவே என்ன பார்த்து எப்படி தெரியுமா கூப்பிடுவான்? You know how he'll call me? டே இவனே இங்க வா அப்படின்வா. டே இவனே, ஹே கம் ஹியர், ஹே யூ கம் என்று கூப்பிடுவான். ஏய் இவனே இங்க வா அப்படி கூப்பிடுவார். ஹேய் இவனே இங்க வா ஓ அப்படின்னு. இவனே இங்க வா. நானும் கொஞ்ச நாள் அவனோடு கூட அப்படியே நீடிய பொறுமையோடு பொறுத்து போனேன். And I suffered for him for many எப்போ days. பாரு எங்க வந்தா இங்க, இவனை இங்க வான்னு சொன்னோன்னு எனக்கு கோவம் வந்துருச்சு ஒரு Every நாள். time he'll say, hey you come, I got angry. அப்படி கூப்பிடுறதுனால அவனோடு கூட எனக்கு ஒரு நெருங்கிய ஐக்கியம் வைத்துக் கொள்வது விருப்பம் இல்லை. See, because he was calling me this way, I did not really have interest to develop a intimate friendship with him. ஒரு நாள் அவனை பார்த்து சொன்னேன், One day I told him, எப்பா இந்த இவனே சொல்றது கொஞ்சம் நிறுத்திட்டு, எனக்கு ஒரு பேர் எங்க அம்மா சூடி இருக்காங்க ஆஸ்பான், அப்புறம் இல்லைன்னா அது சொல்ல முடியலன்னா வாயில நுழையலன்னா ஜோசப்னு கூப்பிடு. I told him one day, see, instead of saying you come,
I have a name. God had given me a name. Instead of if you find it difficult to say Osborn, at least you say Joseph. ஜோசப் ஆஸ்பான் என் பெயர். My name is Joseph Osborn. ஆகவே ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் ஜோசப்னு கூப்பிடுவாங்க. And in college they used to call me Joseph. ஆகவே நான் சொன்னேன் ஜோசஃபா தான் கூப்பிடுப்பா. At least you call me as Joseph. ஆனா இனிமே தயவு செய்து என்னை இவனேன்னு மாத்திரம் கூப்பிடாத. But hereafter don't say hey you come, hey you come. ஆனா இன்னொரு சிலர் ரொம்ப அதை விட வேதனை என்னன்னா எருமை மாடே வா அப்படின்பாங்க. Some people it's much more worse. They say oh buffalo you come. எனக்கு பிரியமானவர்களே, My dearly beloved. நம்முடைய நல் மேய்ப்பர் அப்படி கிடையாது. But our good shepherd is not so. அவர் உங்களை இவனே அது இது அது வா போ அப்படிலாம் கூப்பிடுறது இல்ல. He doesn't call you like this, that, come here, go. பெயர் சொல்லி உங்களை கூப்பிடுகிறார். Personally calling you by your name he calls you. ஏனென்றால் நீங்கள் அவருக்கு மிகவும் விசேஷமானவர்கள். You know for why? Because you are so special to him. இப்ப நீங்க இன்றைக்கு கேட்கலாம், You may be asking today. அவர் என்னை பெயர் சொல்லி அழைக்கிறதுனால எனக்கு என்னங்க ஆசீர்வாதம்? Okay, what blessing do I get just because he calls me by my name? அவர் என்னை பெயர் சொல்லி அழைக்கிறதுனால எனக்கு என்ன ஆசீர்வாதம்? What is the blessing I derive by him calling me by my name? முதலாவதாக, Number one, ஏன் பெயர் சொல்லி அழைக்கிறார்? why he calls us by our அவருடைய name? அன்பின் பாராட்டுதலை நமக்கு தெரிவிக்கும்படி அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். To show the appreciation of his love, he calls us by our name. பாருங்கள், அவர் ஆபிரகாமை பெயர் சொல்லி கூப்பிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். In the Bible we read that he called Abraham by his name. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11 12 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, Genesis 22:11 and 12 when we read கர்த்தர் it. ஆபிரகாமை ஆபிரகாமே ஆபிரகாமே என்று சொல்லி அழைத்தார். And God called Abraham, Abraham by his name he called him. ஏன் அவரை அப்படி அழைக்க வேண்டும்? Why should God call him by his name? அவருடைய அன்பின் பாராட்டுதலை ஆபிரகாமுக்கு தெரிவிக்கும்படி, To show his loving appreciation, he called Abraham by his own name. ஏன் அவரை பாராட்ட வேண்டும்? Why he should appreciate that? ஒரு நாள் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு பரீட்சை வைத்தார். One day Abraham was tested by the Lord. ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு டெஸ்ட் வைத்தார். And Abraham was tested by the Lord. என்ன அவருக்கு அந்த சோதனை கொடுத்தார். And the Lord tested him. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், Looking at Abraham, the Lord உனக்கு said, அழகான ஒரு புத்திரனை கொடுத்திருக்கிறேன், மகனை கொடுத்திருக்கிறேன். See, I have given you a beautiful male child as son to you. ஈசாக்கை உனக்கு மகனாய் நான் கொடுத்திருக்கிறேன். See, I have given you Isaac as your beloved son. இந்த ஈசாக்கை நீ மோரியா மலைக்கு அழைத்து சென்று அங்கே அவனை எனக்கு தகன பலியாக நீ பலி You செலுத்துவாயாக. know what you're going to do? You're going to bring your beloved son Isaac and bring him out to Mount Moriah, and you're going to offer him as a burnt offering to me. அவனை சோதிக்கும்படி ஆண்டவர் அந்த காரியத்தை சொன்னார். And God told him to test Abraham. ஆபிரகாம் பாருங்க, Look at Abraham. எவ்வளவோ கஷ்டப்பட்டு எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு அந்த பெத்த பிள்ளைய இப்ப கொண்டு சென்று அவன் பலியிட வேண்டும். After waiting, suffering for so long, he got this child. Now he has to go and offer him as a sacrifice. அவனுடைய இருதயம் எல்லாம் அவனுக்குள்ள உடைகிறது. Definitely his heart was totally crushed. ஆண்டவர் என்ன கேட்டாலும் நான் கொடுக்க ஆயத்தம், என் பிள்ளைய போய் கேட்கிறாரு. See, I could have given anything, whatever that the Lord asked him, but he's asking for my only son. ஓ, எப்படி நான் அவனை கொடுப்பது? How can I give him? ஆனால் பாருங்க, ஆபிரகாம் But look at Abraham. கர்த்தர் மேல அவ்வளவு அன்பு வைத்திருந்தான். Because he loved Lord so much. தன்னுடைய மகன் என்று எனக்கென்று அவன் வைத்துக் கொள்ளாமல் அவனை கொண்டு சென்று பலிபீடத்தில் கடத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். Not withholding Isaac because his own son, he laid him on the altar. We read. அவனை பலி செலுத்தும்படி அவனை கரங்களை உயர்த்தின போது, When he took the knife to kill him as an offering. அந்த நேரம் பார்த்து ஆண்டவர் ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்தார். And in that moment only God called Abraham by his name. ஆபிரகாமே, Abraham, ஆபிரகாமே, Abraham. பிள்ளையாண்டான் மேல அவன் கையை போடாத. Oh, don't lay your hand upon the child. இந்த செயல் மூலமாய் நீ என் மேல வைத்திருக்கிற அன்பை, கீழ்ப்படிதலை நீ நிரூபித்து விட்டாய். By this act you have proved your obedience, your love towards me. ஆகவே ஆபிரகாமை பார்த்து சொன்னார், Therefore looking at Abraham, God நான் said, உன்னை ஆசீர்வதிக்கவே நான் உன்னை I will ஆசீர்வதிப்பேன், bless you with blessing. உன்னை பெருகவே பெருகச் I செய்வேன். will increase you with increase. யாக்கோபு 2:23 சொல்லுகிறது, And James 2:23 says, ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் என் சிநேகிதன் என்றாராம். God even called Abraham as a friend. எனக்கு பிரியமானவர்களே, My dearly beloved,
இன்றைக்கும் ஏன் கர்த்தர் நம்மை பார்த்து பெயர் சொல்லி அழைக்க வேண்டும்? Even today, why should God call each and every one of us by your own name? ஏனென்றால் இன்றைக்கு அவர் உங்களை பாராட்ட விரும்புகிறார். Because today He wants to lovingly appreciate என் you. மகனே, என் மகளே, Oh my son, my daughter. எனக்காக எத்தனையோ சோதனைகளை நீ சகித்திருக்கிறாய். See, you have suffered many trials for my sake. எத்தனையோ கண்ணீரின் பாதையை நீ அதை ஏற்றுக்கொண்டாய். You have accepted the path of tears in your life. எத்தனையோ நீங்க இந்த ஏமாற்றத்தின் பாதையில் நீ சென்றாலும் நீ இன்னும் என்னை மறுதலிக்கவில்லை. Even though you have gone through many paths of disappointment, you have still not denied me. ஆகவே இந்த வருஷம் 2026 வருஷத்துல Therefore, in the year நீ 2026, கண்ணீரோட விதைத்த ஒவ்வொரு காரியத்திற்கும் நீ கம்பீரமாய் அறுத்து கொள்ளும்படி நான் செய்ய போகிறேன். for everything that you have sown with tears, you are going to reap mightily. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகச் செய்வேன். I will bless you with blessing and I will increase you with increase. கர்த்தருக்காக நீ செய்த ஒவ்வொரு தியாகமும் கர்த்தருடைய ஞாபக புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Every sacrifice that you have done for the Lord, it is written in the book of remembrance of God. அவருடைய பாதத்தில் நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவர் கணக்கு வைத்து உனக்கு பதில் கொடுக்கிற ஒரு காலம் வந்து விட்டது. Every drop of tear that you shed at His feet, a time has come that He has kept the account and to give it back to you. நீ அறுத்து கொள்ளுகிற ஒரு காலத்துக்குள்ளே நீ வந்து விட்டாய். You have entered into a time of reaping your harvest. உனக்கு அறுவடை காலம் நியமிக்கப்பட்டாயிற்று. And the time of harvest has been appointed unto you. கம்பீரமாய் நீ அறுக்க போகிறாய். You are going to reap it boldly. ஆகவே பாராட்டும்படி உன்னுடைய நல்மேய்ப்பர் உன்னை பெயர் சொல்லி உன்னை அழைக்கிறார். Just to appreciate your love, God or the good shepherd calls you by your name. Hallelujah. Hallelujah. இரண்டாவதாக Number 2, எதற்கு அவர் பெயர் சொல்லி அழைக்க வேண்டும்? why should He call us by our name? அவருடைய திட்டத்தை உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும்படி பெயர் சொல்லி அழைக்கிறார். And He calls you by your name to reveal His plan concerning you. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Let us read Exodus chapter 3 verse 4. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். So when the Lord saw that he turned aside to look, God called to him from the midst of the bush and said, Moses, Moses, and he said, here I am. அல்லேலூயா. Hallelujah. முச்செடியின் நடுவிலே தேவன் அவனை நோக்கி மோசே, மோசே என்று கூப்பிட்டார். In the midst of this bush, God called Moses and said, Moses, Moses. ஏன் அவர் அப்படி மோசேயை கூப்பிட்டார்? Why should God call Moses that way? பெயர் சொல்லி ஏன் அவர் அழைக்க வேண்டும்? Why should God call Moses by his name? எனக்கு பிரியமானவர்களே, Dearly beloved, மோசே எந்த சூழ்நிலையில ஆண்டவர் அப்படி அழைத்தார் தெரியுமா? in what circumstance God called Moses? Do you know that? மோசே வனாந்திரத்துல நோக்கமற்றவனாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் போதுதான் முச்செடி நடுவே தேவன் தோன்றி பெயர் சொல்லி அவனை அழைத்தார் என்று பார்க்கிறோம். And we read God appeared unto Moses and called him by his name at a time, at a circumstances when he was wandering in the wilderness without any purpose in life. ஏன் அவனுடைய வாழ்க்கை வனாந்திரமாய் மாறினது? Why his life has become a wilderness? ஏனென்றால் ஒரு காலத்துல மோசேக்கு ஒரு லட்சியம் இருந்ததாம். Because at one point of time in his life, Moses had a goal and objective in his life. அந்த ஆம்பிஷன் என்னவென்றால், And what was the ambition? என்னுடைய ஜனத்தை எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற என் ஜனத்தை எப்படியாவது நான் விடுவிக்க வேண்டும். Somehow I must deliver my people who are under oppression, who are in slavery in Egypt. அதற்காக ஒரு முயற்சி எடுத்தான். அந்த முயற்சி படுந்தோல்வியில முடிந்தது. Towards that sake he started something or he began an act, but it became a great failure. ஏன் பெரிய தோல்வி? You know why that big failure? ஒரு விசை ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை போட்டு அடித்து நொறுக்கிறதை இந்த மோசே பார்த்து கொண்டிருந்தார். Once Moses witnessed an Egyptian attacking or beating an Israelite. அப்பொழுது இந்த மோசே என்ன செய்தாராம்? You know what Moses did? அவசரப்பட்டு அந்த எகிப்தியனை கொன்று போட்டார். In haste he killed that Egyptian. எப்படியாவது என்னுடைய சகோதரனை நான் விடுவிக்க வேண்டும். Somehow I must deliver my brother. இந்த காரியம் பார்வோனுக்கு அறிவிக்கப்பட்டது. But this message, this act went into the notice of Pharaoh. And பார்வோன் வந்து இவனை கொலை செய்ய வகை தேடினார். The moment Pharaoh got to know this, Pharaoh wanted to kill Moses. Pharaoh wanted to kill Moses. பார்வோன் மோசே கொல்லும்படி துணிந்தான். And what did he do? மோசே என்ன செய்தார்? Moses
மோசே அவன் ஓடி போய் வனாந்திரத்துக்குள்ளே அவன் ஓடி போனான். And looking at this, coming to know about this, Moses ran into the wilderness. உயிருக்கு பயந்து அவன் வனாந்திரத்துக்குள்ளே ஓடினான். To save his life, he ran into the wilderness. அடுத்த 40 வருஷம் வனாந்திரமான ஒரு வாழ்க்கை. Next 40 years only wilderness life. அவனுடைய லட்சியம் எல்லாம் மறந்து போயிட்டான். All his ambitions were forgotten. ஜனங்களை நான் விடுவிப்பேன் என்பதெல்லாம் மறந்து போனான். All his dreams concerning delivering his people were forgotten. அங்கேயே அவனுக்கு மீதியாரியல் அந்த தேசத்துல அவனுக்கு திருமணமானது, குடும்பம் உண்டாயிற்று. இப்ப ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு வேலை. In the Midianite country, he got married, he had children, and what he was doing, he was just shepherding the flock over there. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. He thought, that's what is my life, it's limited, that's all. இனிமேல் வனாந்திரத்துல இப்படியே அலைஞ்சு திரிஞ்சிக்கிட்டே என் வாழ்க்கையை ஓட்டி முடிக்க வேண்டியதுதான். Yeah, I have to just keep on moving around in the wilderness and finish my life. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் Only in that circumstance, ஒரு நாள் ஒரு முச்செடி அப்படியே பற்றி எரிகிறதை அவன் கண்டானா. one day he saw a burning bush. அது எரிகிறது, ஆனால் அது அவிந்து போகவில்லை. It was burning, but it was not consuming. ஆகவே கிட்ட போய் இந்த அதிசய காட்சியை நான் பார்க்கட்டும் என்று கிட்டே நெருங்கி போய் பார்த்தான். He went close to that burning bush, wanting to see this marvelous scene. அந்த முச்செடி நடுவில் இருந்து ஒரு சத்தம் தொனித்தது. In the midst of the bush, a voice was heard. மோசே மோசே என்று கூப்பிடுகிற ஒரு சத்தம். Moses, a voice was heard. கர்த்தர் அவனை பெயர் சொல்லி அழைத்து அவன் மூலமாய் கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற திட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார். God called Moses by his own name and revealed the things that God wants to do through him. அவர் சொன்னார், What he said? எகிப்தில் ஒடுக்கப்படுகிற என் ஜனத்தினுடைய பாடுகளை காணவே காண செய்தேன். I have seen the oppression and heard the cry of my people in Egypt. அவருடைய கூப்பிடுதலை நான் கேட்கவே நான் கேட்டேன். I have heard the cry of my people. அவர்களை எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படி நான் இறங்கி வந்திருக்கிறேன். I have come down to deliver them from the Egyptian bondage. மாத்திரமல்ல, Not only that, மோசேயை பார்த்து சொன்னார், looking at Moses, God said, நீ இஸ்ரவேல் புத்திரரை நீ எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படி நான் உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புகிறேன், வா என்று அழைத்தார். Come now, I will send you to Pharaoh that you may bring my people out of Egypt. எனக்கு பிரியமானவர்களே, My dearly beloved, அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை மாறினது. that day his life was transformed. அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை உண்டாயிற்று. That day a turning point occurred in his life. வீணாக அந்த வனாந்திரத்தை அலைந்து திரிந்த அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாயிற்று. And he was wastefully wandering in that land, but that came to an end on that day. எனக்கு பிரியமானவர்களே, My dearly beloved, கர்த்தர் மோசேயின் மூலமாக அற்புதங்க அடையாளங்களை அவர் செய்ய துவங்கினார். God began to perform wonders and signs through Moses. அவருடைய திட்டத்தை அவன் மூலமாய் நிறைவேற்றினார். And God fulfilled his plan through Moses. இன்றைக்கு எனக்கு பிரியமானவர்களே, Today, my dearly beloved, உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு வனாந்திரமான வாழ்க்கையை காணப்படலாம். perhaps your life today may be like a life in the wilderness. எந்த நோக்கமும் லட்சியமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது போல இருக்கலாம். Without any aim, ambition, purpose, you may be living today. நீங்க சொல்றாங்க, ஐயோ கர்த்தருடைய சித்தம் எனக்கு புரியவே இல்லை, எனக்கு குழப்பமா இருக்கு என்று நீங்கள் சொல்லலாம். You may be saying, "Yo, I don't know the will of God. It is so confusing in my life. என் வாழ்க்கை தேங்கி போன ஒரு நிலைமையில இருக்கிறேன். Oh, my life has become a pond which is stagnated in one place. என் வாழ்க்கை என்னதான் திட்டம், எதிர்காலம் எப்படிதான் இருக்கும்னு எனக்கு தெரியலையே." I don't really know how my life is going to be, how my future is going to be. எனக்கு பிரியமானவர்களே, My dearly நீங்க சொல்ல beloved, எத்தனையோ படி எடுத்து வைத்தங்க, எல்லாம் தோல்வியில முடிஞ்சது. I have taken many steps, but everything became a failure. இனி எந்த படி எடுத்து வைப்பதற்கும் முன்னேறி செல்வதற்கு எனக்கு தைரியம் இல்லை, நான் பயப்படுகிறேன் என்று Now சொல்லலாம். I am very hesitant and fearing to take even every single step now. ஆனால் இன்றைக்கு வனாந்திரத்தில் இருக்கிற உன்னை பார்த்து உன் நல்மேய்ப்பர் பெயர் சொல்லி உன்னை அழைக்கிறார். Today, looking at you in the wilderness, your good shepherd calls you by your உன்னை name. பார்த்தவர் சொல்லுகிறார், Looking at you, he says, உன் பெயர் சொல்லி அழைத்து சொல்லுகிறார், calling you by your name, he says, வீணான வருஷங்களில் இருந்து நான் உன்னை அழைக்கிறேன். I am going to call you from all the wandering or wasteful years. இனி நீ குழம்பி நீ தவிக்க போவது இல்லை. You are not going to remain confused and complex today. என்ன நடக்குமோ எனக்கு தெரியலையேன்னு கலங்க போவது இல்லை. You are not going to be confounded anymore thinking இந்த what's going to இந்த happen. 2026 ஆண்டுல In 2026, கர்த்தர் உங்களை தனிப்பட்ட விதத்தில் சந்திக்கிற ஒரு வருஷமா இருக்க it போகிறது. is a year where individually, personally, God is going to meet you.
முட்செடியின் அனுபவங்களை உங்களுக்கு கட்டளையிடுகிற ஒரு வருஷமா இருக்கும். It is a year where God is going to command the experience of burning bush in your ஒரு life. திருப்பு முனையை கட்டளையிடுகிற ஒரு வருஷமா இது விளங்க It போகிறது. is certainly going to be an year of turning points in your life. அவருடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற ஒரு காலகட்டத்திற்குள்ளே நீங்கள் You have வந்திருக்கிறீர்கள். entered into a time frame in your life where God's plans are going to be fulfilled. புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய இப்பொழுது அவர் தீர்மானித்திருக்கிறார். God has determined to do a new thing in your life. புதிய பலத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு அவர் தரப்போகிறார். God is going to give you good new strength and new wisdom to you. புதிய அபிஷேகத்தையும் வல்லமையும் உங்களுக்கு அவர் கட்டளையிட போகிறார். He's going to fill you with new anointing and new power. எங்க தோத்து போய் நான் ஒடுங்கி போனேன், இனி எனக்கு எதிர்காலம் இல்லை என்று தலை குனிந்து ஓடினீர்களோ அந்த இடத்தில் கர்த்தர் நீங்கள் மீண்டும் சென்று ஜெயம் கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். From which place you ran away thinking that you are lost and you are isolated, in the same place God is going to bring you back and make you an overcomer. அதுதான் ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற அன்பு. That is the love the Lord has kept upon மோசே you. பார்வோனை கண்டு ஓடினான். Moses looking at Pharaoh, he ran. ஆனால் கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், But looking at Moses, God said, நான் உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புகிறேன், நீ வா என்று அழைத்தார். Oh, come now, I am going to send you to Pharaoh. எங்க தோற்று போனானோ அதே இடத்துல கம்பீரமாய் நிற்கும்படி ஆண்டவர் செய்தாரே. The point where he lost, in the same place God sent Moses to stand there boldly. அதே காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று அதிக வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். The same thing God wants to do and he is so zealous to do that in your life. ஆகவே தான் பெயர் சொல்லி அழைக்கிறார். That is the reason he calls you by your name. மூன்றாவதாக ஏன் அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார்? And thirdly, why he calls us by our name? அவருடைய திவ்ய ஆலோசனையை உங்களுக்கு கொடுக்கும்படி. To give his divine counsel to you. நாம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 இருந்து 42 வசனங்களை வாசிக்கும்போது, When we read Luke from the book of Luke chapter 10 verses 38 to 42, அங்கே இயேசு மார்த்தாளை பார்த்து என்ன சொன்னார்? there Jesus looking at Martha, what did he say? மார்த்தாளே மார்த்தாளே என்று சொல்லி அவர் பெயர் சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். We see Jesus addressing Martha by her name, Martha, Martha. ஏன் மார்த்தாளே மார்த்தாளே என்று அழைக்க வேண்டும்? Why should he call her Martha, Martha? ஏனென்றால் அவளுக்கு ஒரு நல்ல ஆலோசனை ஆண்டவர் கொடுத்தார். Because God gave to Martha a good counsel. ஏன் அந்த ஆலோசனை? What was that counsel? ஒரு விசை மார்த்தாளும் மரியாளும் இருவரும் சகோதரிகள், அவர்கள் இயேசுவை தங்களுடைய வீட்டிற்கு விருந்தாளியை அழைத்தார்கள். Once Mary and Martha, both are sisters, both of them invited Jesus for a dinner at their home. அதுல ஒரு சகோதரி மரியாள் இயேசுடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்லுகிற வார்த்தையை ரொம்ப ஆர்வத்தோடு கவனித்து அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். Amongst the two, one sister Mary, she sat at the feet of Jesus and she was keenly listening to the words which was coming out from the mouth of Jesus. ஆனால் அடுத்த சகோதரி மார்த்தாள் என்ன செய்து கொண்டிருந்தாலாம், அவள் சமையலறையில இந்த சமைக்கணும் அந்த காரியத்தை பார்க்கணும் என்று ரொம்ப அலுவலா இருந்தாலாம். But the other sister Martha, she was in the kitchen, she was so busy trying to cook this and prepare that for Jesus. ஐயோ சீக்கிரமா அந்த 65 பொரிச்சு ஏசப்பாக்கு கொடுக்கணுமேன்னு ரொம்ப ரொம்ப பிஸியா இருந்தா. She was so busy, so active, thinking that I must somehow prepare chicken 65 and give it to Jesus. ஓ இன்னும் இந்த 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 அரிசி இன்னும் வேகலையே, ஒரே கவலை. Oh, the rice is still boiling. It is taking time. So யார் போய் பிளேட் எல்லாம் வைக்க போறாங்கன்னு தெரியல. I don't know who is going to keep the plate to Jesus. தனியா ஓடி ஓடி வேலை செய்து கொண்டிருந்தாள். And independently, individually, she was managing all the work. ஆனா மரியாளை பார்த்தா நல்லா ஜாலியா உட்கார்ந்துக்கிட்டு இயேசுடைய வாயை பார்த்துக்கிட்டு அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற ஒரு அந்த காட்சியை பார்த்த உடனே எரிச்சல் உண்டாயிடுச்சு. But she was so angry looking at Mary, not at all helping, but just sitting at the feet of Jesus and listening to him. பாருப்பா, நான் ஒருத்தியா இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஒரு அக்கறை இல்லை ஒன்றும் இல்லை, இயேசு ஒரு புத்தி சொல்ல மாட்டேன்றாரு பாரு அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு ஆத்திரம். And she was so angry, they looking at Mary, see, I am only suffering, I am only doing all these things, even Jesus is not giving any advice to her. நிறைய பெண்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வழியா போயிருப்பீங்க. Many women would have gone through that experience. கணவன் மேல கடுங்கோவம் வரும், and they will be angry towards their husband. ஒரு உதவி செய்ய மாட்டாரு, he is not helping me in any way. அவர் வராரு, ராஜா மாதிரி உட்கார்ந்துக்கிறாரு, டிவி பார்க்கறாரு, அவர் போறாரு, அவர் வராரு, நான் கடந்து நான் தான் பிள்ளைங்களை பார்க்கணும், நான் தான் அயன் பண்ணணும், நான் தான் சமைக்கணும், நான் தான் பாத்திரத்தை கழுவணும், நான் தான் பெருக்கணும், எல்லாத்தையும் நான் தான் பண்ணணுமா? I only have to do all the chores in my house, every work, but he comes like a king, sits, sleeps and goes.
That's the complaint. மார்த்தாளுக்கு ஒரே எரிச்சல். Now Martha was so angry. நேரா இயேசுவின் இடத்துல வந்து சொன்னார், She directly came to Jesus and said, ஆண்டவரே நான் எவ்வளவு வேலை செய்றேன், Master, I do so much. எவ்வளவு பாடுபடுறேன். I am working so இந்த much. மரியாளை பாருங்க, ஒரு வேலை செய்யல, உங்க பாதத்துல ஜாலியா உட்கார்ந்து கொண்டு ஒரு அக்கறை இல்லாம இருக்கா. Look at Mary. She's happily sitting at your feet and she's absolutely careless about what she can do. அப்படிப்பட்ட நேரத்துல தான் இயேசு அவளுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தார். And only during this juncture, Jesus gave to Martha a wonderful counsel. பார்த்து மார்த்தாளே மார்த்தாளே என்று அழைத்தார். He called Martha, Martha, Martha. நீ அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு நீ கலங்கி You are கொண்டிருக்கிறாய். troubled and worried about many things in your mind. ஆனால் வேண்டியது ஒரே ஒரு காரியம். But only one thing is needed. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். Mary has chosen a part that will not be taken away from என்ன her. நல்ல பங்கு? What was the good part? எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் என்னதான் பொறுப்புகள் இருந்தாலும் என்னுடைய பாதத்தில் அவள் அமர்ந்திருப்பதற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறாள். Whatever be the job, whatever be the responsibilities, she has submitted herself to sit under my feet. இதுதான் முக்கியமான ஒரு Oh, காரியம். this is the most important இதற்கு thing. நீ முக்கியத்துவம் கொடுத்தால் When you give importance to மற்ற this, எல்லா காரியத்தையும் நான் செய்வதற்கு பலத்தையும் கிருபையும் ஞானத்தையும் நான் கொடுப்பேன். I will give you grace, knowledge, strength and wisdom to fulfill every other thing in your ஆகவே life. மார்த்தாளை பார்த்து மார்த்தாளே மார்த்தாளே அழைத்து ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்தார். Therefore, calling Martha, 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 he gave her a good counsel. இந்த புதிய ஆண்டிலும் Even in this new year, இன்னைக்கு அநேகரை பார்த்து ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து சொல்லுகிறார். and individually he is calling each and every one of you by கடந்த name and வருஷம் saying, முழுவதும் என்னுடைய பாதத்தில் நீ அவ்வளவாய் காத்து இருக்கவில்லை. see, the whole of last year you did not sit at my feet for a long time. ஓ இந்த காரியத்துல பிஸியா இருக்க, அந்த காரியத்துல பிஸியா இருக்க, நீ அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருந்தாய். You were busy doing so many other things in your life. நீ என்னுடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கவில்லை. But you did not choose to sit in my feet and pray. என் வார்த்தையை தியானிப்பதற்கு நேரம் நீ ஒதுக்கவே இல்லையே. You did not allocate time to meditate my என் word. பிள்ளையை பார்க்கணும், பல காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு நீ கலங்கி You கொண்டிருக்கிறாய். were so troubled, so worried about so many of the responsibilities in your life. ஆனால் வேண்டியது ஒரு முக்கியமான காரியம், ஒரு வேண்டிய காரியம் என்னவென்றால் என் பாதத்தில் நீ காத்திரு. But one thing is needed. What is that? Waiting at my feet. என் பாதத்தில் காத்திருந்து பார், When you wait at my feet and see, நான் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுவேன். I will command a great deliverance in பெரிய your life. மேன்மையை நான் கட்டளையிடுவேன். I will command a great increase in your மத்தேயு life. 6:33 சொல்லுகிறது, Matthew 6:33 says, முதலாவது தேவனுடைய நீதியும் அவர் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். but seek first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு அந்த ஆலோசனை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். Today God is giving that counsel to each and every one of ஓ us. என்னுடைய பாதத்தில் காத்திரு, Oh, sit at my feet. நான் மற்ற காரியங்களை நான் கவனித்துக் கொள்வேன். Remaining things, rest of the things I will உனக்கு take care. கொடுக்க வேண்டிய ப்ரமோஷன் கொடுப்பது என்னுடைய பொறுப்பு. And it is my responsibility to bring promotion in your workplace. உன்னை மேன்மைப்படுத்துவது என்னுடைய பொறுப்பு. It is my responsibility to exalt you. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிற ஞானத்தை உனக்கு கொடுப்பது என்னுடைய It பொறுப்பு. is my responsibility to give you knowledge and wisdom to earn money. உன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பது என்னுடைய பொறுப்பு. It is my responsibility to bring up your children. ஞானத்தையும் பலத்தையும் விவேகத்தையும் நான் அவர்கள் கட்டளையிடுவேன். And I will give them knowledge, wisdom and understanding. என் பாதத்தில் காத்திரு. You wait at my feet. ஆகவே நம்முடைய நல் மேய்ப்பர் என்ன செய்கிறார்? Therefore, our good shepherd, what he does, பெயர் சொல்லி நம்மை அழைக்கிறார். he calls each and every one of us by our முதலாவது name. எதற்கு பெயர் சொல்லி அழைக்கிறாராம்? Number one, why he calls us by our name? அன்பான பாராட்டுதலை நமக்கு கொடுக்கும்படி. To extend his loving appreciation to us. கண்ணீரோடு விதைத்தாய் நீ கம்பீரமாய் அறுப்பாய். When you sow in tears, you will reap in boldness. You have already sowed in tears, you are going to reap in joy. You have already sown in tears, but you are going to reap in joy. மாத்திரமல்ல, Not only that, தமது திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். he will fulfill his plan in your அதை life. வெளிப்படுத்துவார். He will reveal it. அதற்காக பெயர் சொல்லி அழைக்கிறார். For that reason, he calls you by your name. மூன்றாவதாக Number three, அவர் திவ்ய ஆலோசனை கொடுப்பதற்காக பெயர் சொல்லி to அழைக்கிறார். give you divine counsel, he calls you by your name. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு அவரை பார்த்து சொல்லுங்க, Looking at him today, you say, என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. ஹalleluya. Hallelujah. இரண்டாவதாக Number two,
நல்மேய்ப்பர் நமக்கு என்ன செய்கிறாரா? What this good shepherd does in our life, நம்மை வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். he is like a good shepherd who shows direction. யோவான் 10:4 சொல்லுகிறது. John 10:4 says, வாசிக்க கேட்போமா? let us read it. அவர் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆடுகள் அவர் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவருக்கு பின் செல்லுகிறது. And when he brings out his own sheep, he goes before them, and the sheep follow him, for they know his voice. ஹல்லேலூயா. Hallelujah. அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவைகளும் அவருக்கு பின் செல்லுகிறது. We read that he goes before them and the sheep follow him. நல்மேய்ப்பர் என்ன செய்கிறாராம்? What this good shepherd அவர் does, நமக்கு முன்பதாக போகிறார். he goes before us. வழிகாட்டும்படி அவர் முன் To செல்லுகிறார். show us the way, he goes before us. நாம் என்ன செய்ய போகிறோம்? What we are going to do? அவர் முன்ன போக விட்டு நாம் அவருக்கு பின் செல்ல போகிறோம். We are going to let him go first and we are going to follow him behind. பல வேளைகளை நாம் பார்த்திருக்கோம். நல்ல அந்த மேய்ப்பர்கள் இந்த ஆடுகள் எல்லாம் மேய்த்து கொண்டு போவாங்க. Many times we have seen shepherds rearing the flock and going forward. அவர் முன்னே போய் கொண்டு இருப்பார். And they'll be going on walking அவர் forward. எந்த பக்கம் போறாரோ இந்த எல்லா மந்தியும் அப்படி இது 100 இருந்தாலும் 50 ஆடுகள் இருந்தால் எல்லாம் பத பத பதன்னு அவர் பின்னாடியே ஓடும். Whether 50 or 100 sheep, wherever the shepherd walks, turns, they will be following blindly. இடது பக்கம் திரும்பினா எல்லாம் இடது பக்கம் போகும். If he turns left, the sheep will turn வலது left. பக்கம்னா எல்லாம் வலது பக்கம் If போகும். he turns right, the sheep will turn right. மேய்ப்பன் எந்த பக்கம் போறாரோ அந்த பக்கம் போய் கொண்டே இருக்கு. Wherever the shepherd turns and goes, the sheep follows அதே him. போல The same way. நம்முடைய நல்மேய்ப்பர் இந்த 2026 ஆண்டு அவர் முன்னே போகிறார். In this year 2026, our good shepherd goes before us. எதற்காக முன்னே போகிறார்? Why he goes before us? எனக்கு பிரியமானவர்களே, My dearly beloved, வேதம் சொல்லுகிறது அவர் பட்சிக்கிற அக்கினியாய் நமக்கு முன்பதாக போகிறாராம். the Bible says he goes before us as a consuming fire. சத்துருவை அழிக்கும்படி அவர் முன்பதாக He செல்லுகிறார். goes before us to destroy our enemies. உபாகமம் 9:3 சொல்லுகிறது, Deuteronomy 9:3 உன் says, தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பதாக கடந்து போகிறவர் என்பதை நீ அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்னியைப் போல அவர்களை அழிப்பார். the Lord your God is he who goes over before you as a consuming fire, and he will destroy the enemies in that way. ஹல்லேலூயா. Hallelujah. வெளி தோற்றத்தை பார்க்கிறதுக்கு மேய்ப்பனை போல சாந்தமாய் இருப்பார். And looking at the outward appearance, he'll be a meek ஆனா shepherd. அவர் பட்சிக்கிற அக்னியாய் அவர் செல்லுகிறாராம். But you know how he goes as a consuming fire நமக்கு before you. அன்புள்ள மேய்ப்பர், He is a loving shepherd, ஆனா சத்துருவுக்கு பட்சிக்கிற அக்னி. but to enemies he is a consuming fire. மங்கோலியாக்கு அங்க பார்ப்பீர்கள் என்றால் நிறைய மேய்ப்பர்கள் இருப்பார்கள். When you go to the country Mongolia, you will see lot of shepherds moving here and there. ஏனென்றால் நல்ல புல்வெளி எங்க பார்த்தாலும் இருக்குமா. Everywhere you will see a green pasture. அங்கே இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்வார்கள் You know, என்றால், what the shepherds will do in Mongolia, அவங்களுடைய மந்தையை அவங்க பராமரித்து அழைத்து செல்லும்போது when they take care, when they lead their flock, கூடவே ஒரு பெரிய துப்பாக்கியும் எடுத்துக்கொண்டே போவாங்க. they will have with them a shotgun. பெரிய ஷாட்கன், நல்ல வேட்டை துப்பாக்கி. And they will have a hunter gun with them. ஏன் தெரியுமா? You know why they have? திடீரென்று கூட்டம் கூட்டமாய் ஓநாய்கள் வந்து மந்தையை தாக்கும்படி வருமா. Because there is a possibility that suddenly a pack of wolves come and it will attack the sheep. அப்பொழுது என்ன செய்வாராம்? You know what he will do? எடுத்து துப்பாக்கி எடுத்து டும்முன்னு அவர் அப்படியே அக்கினி கக்கும் அந்த துப்பாக்கில இருந்து. And the shepherd will immediately take the gun and start shooting the wolves. It will be spitting fire And only. spitting fire from the gun. அங்கங்க வருகிற அந்த ஓநாய் அங்கங்க செத்து பொத்து பொத்துன்னு விழும். And all the wolves which come from here and there, they will fall dead. மத்ததெல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடும். And they will scatter and run hither thither. ஆனா மந்தை கிட்ட பார்க்கும்போது But when you look at the flock, அன்போடு அதை நடத்துவார். he will lead the flock with all love. அதே போல The same way, நம்முடைய நல்மேய்ப்பர் our good shepherd, என்ன செய்கிறார்? what he does, அவர் நமக்கு முன்பதாக போகிறார். he goes before us. துப்பாக்கிலாம் எடுத்துட்டு போல, He is not taking any gun. அவரே பட்சிக்கிற அக்கினியாய் போகிறார். He himself goes as a consuming fire. சத்துருவை பொல்லாத பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி நமக்கு முன்பதாக செல்லுகிறார். To kill or destroy the works of the evil one, he goes before us. சத்துருகளின் கிரியைகளை அழிக்கும்படி அவர் நமக்கு முன்பதாக செல்லுகிறார். To destroy the work of the evil one, he goes before us. ஹல்லேலூயா. Hallelujah. இரண்டாவதாக Number 2, நமக்கு முன்பதாக எப்படி செல்லுகிறார்? how he goes before us. பெரிய கேடகமாய் அவர் செல்லுகிறாராம். He goes before us as a great shield. உபாகமம் 31:8 சொல்லுகிறது. Deuteronomy 31:8 says, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர்
உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். Hallelujah. He is the one who goes before you. He will be with you. He will not leave you nor forsake you. Do not fear nor be dismayed. கர்த்தர் உனக்கு முன்பதாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார். God is the one who goes before you and he will be with you. அதனால நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். Therefore you do not fear nor be dismayed. ஏன் பயப்பட வேண்டாம்? Why we should not fear? ஏனென்றால் அவரே நமக்கு முன்பதாக கேடகம் போல போகிறார். Because he himself goes before us as a great shield. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் Genesis 15:1 when we read, ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், looking at Abraham, God நீ said, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். fear not, for I am your exceeding shield and reward. Hallelujah. Hallelujah. நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். He says, don't fear, ஏன் தெரியுமா? நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். because I am like a shield to you. கேடகனா அது பெரிய ஷீல்ட். அது முன்பதாக போகும்போது என்ன சத்துரு தாக்கினாலும் அந்த கேடகத்தை தான் தாக்கும். And shield is a big protection before us. Whatever devil, whatever the evil or enemies throw before us, the shield will protect us. Hallelujah. Hallelujah. Whatever the enemy may launch, it will first attack the shield. It will never touch us. Whatever the enemy launches, it will attack the shield. It will not touch us. Because the Lord himself goes before as a shield. ஏனென்றால் கர்த்தரே நமக்கு முன்பாக கேடகமாய் போகிறார். My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே today the சகோதரி, enemy may launch fiery dart against you, இன்றைக்கு ஒருவேளை சத்துருக்கள் அக்கினி ஆஸ்திரங்களை உங்கள் மேல் எரியலாம். but the Lord goes before us. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு முன்னே Like a செல்கிறார். shield, he will go before ஒரு you. கேடயமாய் உங்களுக்கு முன் He will செல்கிறார். quench every fiery dart that is launched against you. உங்களுக்கு விரோதமாய் எரியப்படும் அக்கினி ஆஸ்திரங்களை அவர் அவித்து போடுவார். Hallelujah. Hallelujah. அதற்காக தான் அவர் முன்பதாக That செல்கிறார். is why he goeth before you. மூன்றாவதாக Number 3. எதற்காக நமக்கு முன்பதாக செல்கிறார்? Why he goes before us? தடைகளை தகர்க்கும்படி முன்பதாக To செல்கிறார். break the hindrances he goes before us. மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, Micah 2:13 says, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போவார், அவர்கள் தடைகளை நீக்கி. the breaker who breaks the hurdles, he goes before them breaking the hurdles. Hallelujah. Hallelujah. அவர் நமக்கு முன்பு தடைகளை தகர்க்கும்படியே முன்பதாக போகிறார். And he goes before us just to break all the hindrances. Hallelujah. Hallelujah. சில நேரத்துல சில கலவரம்லாம் வரும்போது Sometimes when some riot takes place, இந்த ரோட பிளாக் பண்றதுக்கு பெரிய பெரிய கல்லெல்லாம் ரோட்ல அங்கங்க வச்சிருவாங்க. and just to block the road, they will keep big stone in the middle of the road. அந்த நேரத்துல என்ன செய்வார்கள்? You know what they will do? அந்த போலீஸ் அவங்க வந்து புல்டோசர் அனுப்புவாங்க. And policemen will send a big bulldozer there. புல்டோசர் உள்ள டொட்டொட்டொட்டொட்டொட்டொட்டொன்னு முன்னாடி போய் The bulldozer will go with a great sound. என்ன பாறாங்கல் வச்சிருந்தாலும் அதெல்லாம் உடைச்சு அப்படி ஓரமா தூக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். Whatever be the big stone laid in the road, it will simply take and throw it on the other side. அதே போல The same way, சாத்தான் பெரிய பெரிய தடைக்கல் எல்லாம் உங்களுக்கு முன்பதாக வைப்பான். Satan may keep a big stumbling stone before you. தடுமாறும்படி ஒரு கல்லை வைப்பான். Maybe a stunt which will make you stumble and fall. ஓ முன்னேறி செல்லாதபடி பெரிய ஒரு கல்லை வந்து வைப்பான். A stone of hindrance before your path. ஆனால் நன்மைப்பர் என்ன செய்கிறாரா? You know our good shepherd what he does? தடைகளை தகர்க்கிறவராக 2026ஆம் ஆண்டு நமக்கு முன்பதாக செல்லுவார். In 2026 he goes before us, the one who breaks the hurdles. Hallelujah. Hallelujah. அதுக்காகவே நமக்கு முன்பதாக செல்லுகிறார். For that reason he goes before us. நான்காவதாக எதற்காக முன்பதாக செல்லுகிறார்? Number 4, why he goes before us? ஏசாயா 45:2 சொல்லுகிறது, Isaiah 45:2 says, அவன் நான் உங்களுக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை செவை பண்ணுவேன். he goes before us to make the crooked path straight. Hallelujah. Hallelujah. பாதையில தடை இருக்கிறது மாத்திரமல்ல, Not only hindrances, hurdles in our path, அங்கங்க குறுக்கு பாதை, அங்கங்க கோணலும் மாணவிக்கு அது குறுக்கா இருக்கிற பாதைகளை நேர்பாதையாய் நான் the மாற்றுவேன். path may be a crooked and rugged path, but God is going to make that path straight one for இன்றைக்கு us. உங்களுடைய இருதயத்துல கலங்கலாம். Today you may be troubled in your heart. நேர்மையா நான் எல்லா காரியத்தையும் செய்யணும்னு பார்க்கிறேன். See, I want to do everything in a straightforward and honest ஆனா manner, எல்லாமே குறுக்கா தான் இருக்கிறாங்க. but all around me are there only crooks. எல்லாமே குறுக்கு, எல்லாமே பாத்தீங்க புத்தியும் அவங்க வழியும் எல்லாமே வந்து குறுக்கு வழியா தான் இருக்கு. Their thinking, their act, their way, it's only crooked way. கோணலான
கோணலான வழிகள் தான் இருக்கிறது. They are only thinking in a crooked manner. அப்படி உங்க இருதயத்துல கலங்கி கொண்டு இருக்கலாம். You may be troubled in your heart. அந்த ஆள் எனக்கு சாங்ஷனே கொடுக்க மாட்டேன்றாரு. Oh, that man is not at all sanctioning my request. என்ன செய்தாலும் லஞ்சம் தான் கேக்குறாங்க. Whatever I do, they are only asking for bribe. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், But God says, இந்த கோணலானவைகள் எல்லாம் செவைப்படுத்துவேன். see, I am going to make every crooked thing straight. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கோணலானவைகள், கோணலான மனிதர்கள் இருக்கலாம். You may be going through a crooked path, or you may be facing crooked people. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் அப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம். In your workplace, you may be facing a crooked people. எனக்கு பிரியமானவர்களே, My dearly beloved, கர்த்தர் சொல்லுகிறார், God says, என்னெல்லாம் கோணலானவைகளா இருக்கிறது உன்னை கலங்க பண்ண எல்லாவற்றையும் நான் நேர்பாதியாக ராஜ பாதையை உனக்கு மாற்றி தருவேன். whatever is crooked people, crooked path or crooked ways, I am going to remove everything and make a royal way for you. நல்மேய்ப்பர் நமக்கு முன்பதாக செல்லுகிறார். The good shepherd goes before us. எப்படி செல்ல போகிறார்? How he goes? நீங்க சொல்ல போறீங்க, என்ன எப்படி செல்ல போகிறார்? You are going to say how he goes. பட்சிக்கிற அக்கினி. Like a consuming சொல்லுங்க, fire. பட்சிக்கிற அக்கினியாய் செல்லுவார். Say consuming fire he goes. பெரிய கேடகமாக செல்லுவார். He goes before me as a big shield. தடைகளை தகர்க்கிறவராய் அவர் செல்லுவார். He goes before me as the one who breaks the hurdles. கோணலானவைகளை செவைப்படுத்தும்படி அவர் செல்வார். He goes before me as the one who makes the crooked path straight. அதனால என்ன சொல்ல போறீங்க? Therefore what we are going to கரங்களை say? உயர்த்தி சொல்லுங்க, என் மேய்ப்பரே, Lifting your hands. நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. சொல்லுங்க, என் மேய்ப்பரே, நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. ஹல்லேலூயா. Hallelujah. மூன்றாவதாக, Thirdly, நம்முடைய நல்மேய்ப்பர் உங்களை நன்கு அறிந்திருக்கிறார். our good shepherd knows you well. யோவான் 10 அதிகாரம் 27 வசனம் John 10:27. வாசிக்க கேட்போம். Let us read. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. My sheep hear my voice and I know them and they follow me. அவர் இங்க நல்மேய்ப்பர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. What the good shepherd says, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். and I know them. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் நம்மை அறிந்திருக்கிறார். See, he knows us. நம்முடைய தேவை என்ன என்பதை அறிந்திருக்கிறார். He knows our needs. மந்தையில எப்படிப்பட்ட ஆடு இருக்கிறது என்பதை He அறிந்திருக்கிறார். knows what kind of sheep is there in the flock. எது பலனுள்ள ஆடு என்பது அவருக்கு தெரியும். He knows which is the strong flock, எது பலவீனமான ஆடுன்னு தெரியும். which is the weak sheep he knows. எந்த ஆடுக்கு இன்னும் கவனம் செலுத்தணும் என்பது அவருக்கு He தெரியும். also knows upon which sheep he has to apply more care and எது concern. துடுக்கான ஆடு என்பது அவருக்கு நல்லா தெரியும். And he also knows which will actually run out of the வழி flock. தப்பி திரிகிற ஆடு எதுன்னு நல்ல தெளிவா அவருக்கு தெரியும். He also knows which sheep can go astray from him. பாருங்க, நத்தானியேலை பார்க்கும்போது இயேசு சொன்னார், See, looking at Nathanael, Jesus said, யோவான் 1:47 John 1:47, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார். oh, I see an Israelite without any guile. எனக்கு பிரியமானவர்களே, My dearly அப்ப அவர் beloved, யாரு, அவருடைய குணாதிசயம் என்ன என்பதை இயேசு அறிந்திருந்தார். see, he knows who he is, what is characteristic, he knows it very மத்தேயு well. 26:34 வாசித்து பாருங்க. When you read Matthew 26:34, Luke 22 and 33 வாசித்து பாருங்க. Luke 22 and 32, பேதுரு பாருங்க, ஒரு விஷயம் ரொம்ப ஆர்வ கோளாறுல அவர் சொன்னார், ஆண்டவரே எல்லாமே மறுதலித்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். once spiritually overconfident Peter said, Lord, if everyone denies you, I will not deny you. அதிக தன்னம்பிக்கை உள்ள அந்த ஆட்டையும் ஆண்டவர் அறிந்திருந்தார். And he also knew that sheep which was spiritually overconfident. ஆகவே பேதுருவை பார்த்து சொன்னார், Looking at Peter, Jesus said, தேவல் 2 தடவை கூவும் முன்னே 3 தடவை என்னை மறுதலிப்பாய். see, before the rooster crows twice, you are going to deny me 3 times. ஆனாலும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டுதல் செய்வேன். But see, for your faith not to stumble, I am going to pray for you. ஆகவே அந்த ஆடுனுடைய நிலைமையை, பேதுருடைய நிலைமையை ஆண்டவர் அறிந்திருந்தார். Therefore, he knew the condition of Peter, condition of the sheep. ஆகவே இன்றைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருடைய நிலைமையும் அவர் See, அறிந்திருக்கிறார். today he knows the condition of each and every one of உன் us. தேவையை
அறிந்திருக்கிறார். He knows your needs and wants. உன்னை பராமரிக்க அவர் வல்லமை உள்ளவர். He is able enough to take care of you. ஹalleluya. Hallelujah. யோவான் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது When we read John chapter 6, ஒரு விசை 5000க்கு மேலான ஜனங்கள் இயேசுவுடைய வார்த்தையை கேட்க வந்தார்கள். once more than 5,000 men had come to listen to the preaching of Jesus. Great multitude of 5000 people came. பெரிய திரளான 5000 பேர் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் அவருடைய பாதத்துல இயேசுவின் பாதத்துல அமர்ந்து They were all seated at the feet of Jesus. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். And they were listening to his word. மாலை நேரம் வந்தபோது And when it became evening, அவர் சீஷர்கள் எல்லாம் இயேசுவிடத்துல வந்து சொன்னார்களாம், disciples came to Jesus and said, ஐயோ மாலை ஆயிற்று, இந்த கூட்டத்தை எல்லாம் அனுப்பிவிடும் என்று. Master, it is already evening. Why don't you send these people off? அவங்க அக்க பக்கத்துல போய் எங்கயாவது போய் அவங்க ஏதாவது வாங்கி சாப்பிடுவாங்களே. Let them go to nearby places. Let them buy something and அக்க eat. பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு சென்று இதை வாங்கி சாப்பிடுவாங்களே. Let them go to nearby villages, buy something and eat. தயவு செய்து ஏன் இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீர் வைத்துக் கொண்டிருக்கிற, எல்லாரும் அனுப்பி விடுங்க. Jesus, why you are withholding such a big crowd? Send them off, send them off. அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். Looking at the disciples, Jesus said one thing. நீங்க ஏதாவது அவங்களுக்கு சாப்பிட கொடுங்க. Why don't you give them something to eat? ஏன் அப்படி கேட்டாராம்? You know why he said so? யோவான் 6:6 சொல்லுகிறது, John 6:6 says, தாம் செய்ய போகிறதை அறிந்தும் அவர்களை சோதிக்கும்படி அப்படி கேட்டார். but this he said to test him, for he himself knew what he would do. பாருங்க, இயேசு அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அறிந்திருந்தார். See, Jesus knew very well what he was going to perform. 5000 பேரையும் அவர் போஷிக்க போகிறார் என்பதை அறிந்திருந்தார். He knew very well that he is going to feed the entire 5,000 people. ஆனாலும் சும்மா சோதிக்கும்படி சொன்னாரு. But just to test, he asked, எப்பா நீங்க வாங்கி கொடுங்களேன் அப்படின்னாரு. why don't you give something to them to எல்லாம் eat? மனக்கணக்கெல்லாம் போட்டு பார்த்தாங்க. They did some calculation. ஐயோ 200 பணம் ஆகுமே. Oh, this will become 200 அப்படியே rupees. எல்லாருக்கும் அப்பத்தை வாங்கினாலும் கொஞ்சம் கொஞ்சம் தானே கொடுக்க முடியும். Even if we buy bread for 200 dinar, we'll only be able to give little to எங்க them. ஆண்டவரே இதுக்கெல்லாம் போறது? Lord, where we will go for money? அப்போதான் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். That is when Jesus performed a miracle. 5 அப்பம் கொஞ்சம் மீனை வைத்து என்ன செய்தாராம்? And with little fish and 5 loaves of bread, அவர் அற்புதத்தை 5000 பேரை அவர் போஷித்தார். he multiplied that and he fed 5,000 men. எனக்கு பிரியமானவர்களே, My dearly beloved, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில today even in your own life, நீங்க அப்படியே கலங்கி கொண்டு இருப்பீங்க. ஐயோ இவ்வளவு பெரிய தேவை இருக்கு. you may be troubled in your heart thinking about such a great need before அன்றைக்கு you. அந்த சீஷர்கள் சொன்னாங்க பாத்தீங்களா, ஐயோ 200 பணம் அவங்க எங்க போறது அவ்வளவு பணத்துக்கு அப்படின்னு. That day Jesus' disciples said, oh, it will become 200 dinar. Where will go for the money? இன்றைக்கு நீங்களும் அப்படி சொல்லி கொண்டு இருக்கலாம். Today you may be saying so. அட சொந்த வீடு வாங்கினா அது இவ்வளவு லட்சம் ஆகுங்க, எங்க போறது அது? If I have to buy an own house, that will be so many lakhs. Where will I go? இந்த பிள்ளை வந்து சொல்லலாம், அப்பா நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும், டாக்டர். ஐயோ அதுக்கெல்லாம் எங்க போறது? நமக்கெல்லாம் சரிப்பட்டாங்க. Your son and daughter may come and say, Father, I want to study engineering. Oh, it will cost so many lakhs. Where will I go? ஓ இந்த திருமணத்தை நடத்த பெரிய தொகை தேவைப்படுமே, நான் எங்க போறது? Oh, to conduct this marriage, I may need a hectic amount. Where will I go? மெடிக்கல் ட்ரீட்மென்ட்க்கு ரொம்ப செலவாகுமே, என்ன பண்ண போறோம்? And for this medical treatment, it will cost so much. Where will I go? எனக்கு பிரியமானவர்களே, My dearly beloved, இந்த நல்ல மேய்ப்பர் உங்களுடைய நிலைமையை அறிந்திருக்கிறார், உங்களுடைய தேவையை அறிந்திருக்கிறார். your good shepherd not only knows your condition, he knows what you need as well. ஆகவே உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், That's why looking at you, he says, உன்னுடைய தேவைகளை நான் பார்த்து கொள்ள போகிறேன். I will take care of all your needs. ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அவர் நம்மை காக்க போகிறார். As a good shepherd that takes care of his sheep, he is going to take care of us. உங்களுடைய நிலைமையை அவர் He அறிந்திருக்கிறார். knows your condition. அற்புதமா இந்த 2026ஆம் ஆண்டுல Wonderfully in this year 2026, எதெல்லாம் நீங்க சொல்றீங்களோ, என் திராணிக்கு மிஞ்சினது என்னால முடியாதுன்னு சொல்லுகிறீர்களோ, whatever you are saying, oh, this is above and beyond my limit, அந்த காரியத்தில் அவருடைய அற்புதத்தை அவர் நிகழ்த்துவார். in that area God will perform his miracle. எத்தனை பேர் How many விசுவாசிக்கிறீங்க? of you believe this? ஹalleluya. Hallelujah. அவர் நம்மை கவனித்துக் கொள்ள போகிறார். He will take care of us. உன்னை அவர் கவனித்துக் கொள்ள He போகிறார். will take care of you. ஆகவே நீங்க என்ன சொல்ல போறீங்க? Therefore, what you are going to say? என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. Amen. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. ஒரு பெரிய கேள்வி வரலாம், நடுநடுல ஏன் இப்படி பாடுறீங்க அப்படின்னு. You may be asking why in between you are singing it again and ஏன் again. ஏன் தெரியுமா? நான் மாத்திரம் இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த நல்ல புத்தியில தான்
அப்பப்போ நடுவில் உங்களை ஞாபகப்படுத்துற மாதிரி எழுப்புற மாதிரி ஒரு பாட்டு. ஹல்லேலூயா. Hallelujah. என் மெய்ப்பரே நல்லாயனே எனக்கு கொஞ்சம் குறைய, விசுவாசத்தோட பாடுங்க. என் மெய்ப்பரே நல்லாயனே எனக்கு கொஞ்சம் குறையில்லப்பா, பசுமையான புல்வெளியில் தண்ணீர் அண்டை அழைத்து செல்பவரே, பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீர் அண்டை அழைத்து செல்பவரே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தருபவரே, கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே, என் மெய்ப்பரே நல்லாயனே எனக்கு கொஞ்சம் குறையில்லப்பா, என் மெய்ப்பரே நல்லாயனே எனக்கு கொஞ்சம் குறையில்லப்பா, கரங்களாலே அணைத்துக் கொண்டு சுமந்து செல்கிறீர், இல்லாமல் உணவு கொடுத்து பலன் தருகிறீர், கரங்களாலே அணைத்துக் கொண்டு சுமந்து செல்கிறீர், மறந்திடாமல் உணவு கொடுத்து பலன் தருகிறீர், என் மெய்ப்பரே நல்லாயனே எனக்கு கொஞ்சம் குறையில்லப்பா, என் மெய்ப்பரே நல்லாயனே எனக்கு கொஞ்சம் குறையில்லப்பா. ஹல்லேலூயா. Hallelujah. கடைசியாக Finally, நம்முடைய நல் மேய்ப்பர் என்ன செய்கிறார்? what a good shepherd does, நம்மை காக்கிறவர். he protects us. யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் John 10:28 says, வேதம் சொல்லுகிறது, the Bible says, நான் அவர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கைகளிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. and I give them eternal life, and they shall never perish, neither shall anyone snatch them out of my hand. என்ன சொல்லுகிறார் பாருங்க. What he does says, ஒருவனும் அவைகளை என் கைகளிலிருந்து பறித்து கொள்வதில்லை. none can snatch them out of my hand. ஹல்லேலூயா. Hallelujah. அப்படி என்றால் தமது கரத்துல அவர் நம்மை பாதுகாத்து வைக்கிற நல் மேய்ப்பர். What does it mean? He's a good shepherd who guards us, protects us under his hand. பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பலாம், Evil men can raise against us. நோய்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரலாம், Disease, problems and difficulties may rise against us. சோதனைகள் ஆபத்துகள் வரலாம். And temptations, dangers may rise against ஆனால் us. நல் மேய்ப்பர் ஒரு காரியத்தை இங்க சொல்லுகிறார். But a good shepherd says one thing here. இயேசு என்ற நல் மேய்ப்பர் சொல்லுகிறார், A good shepherd Jesus says one thing. என்னுடைய ஆடுகள் என்னுடைய கரத்தில் இருக்கிறது, My sheep is in my hand. ஒருவரும் என்னுடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ளவே முடியாது. No one can snatch them out of my hand. ஹல்லேலூயா. Hallelujah. சின்ன வயதுல இருக்கும்போது When we were children, எங்க அப்பா ஒரு சின்ன சாக்லேட் எடுத்து கையில அப்படி இருக்கு அப்படி மூடி வைத்துக் கொள்வார். and my father would take a chocolate and tightly he will close it in his fist. சொல்லுவார், எடு பார்க்கலாம் அப்படின்பாரு. He will say, just open and take it. எங்க அப்பா எப்படி இருப்பாரு உங்களுக்கு நல்லா தெரியும். You know how my father would be. சாம் ஜெபுத்ரே ஐயா எப்படி இருப்பாரு? You know how Sam Jebediah 6 அடி உயரம், is 6 feet tall, அப்படியே அகலமா அப்படியே கம்பீரமா இருப்பாரு. and he is a very bold, strong man. அவருடைய கரத்துல இருந்து ஏதாவது புடுங்க முடியுமா? Can somebody pluck anything out of his hand? நாங்கெல்லாம் வாண்டுக்கு மாதிரி இருப்போம், கஷ்டப்பட்டு ஒரு விரல்ல அப்படியே நானும் என் அக்காவும் சேர்ந்து அப்படியே ஒரு விரலை எடுத்து அடுத்த விரலை எடுக்க டபக்குன்னு முடியும். And me and my elder sister will somehow try to open one finger. No sooner we do, the other finger will close it. எனக்கு பிரியமானவர்களே, My dearly beloved. அதோட பெரிய நல் மேய்ப்பர் அவர் சொல்லுகிறார், But a big shepherd who is much greater than him, he உன்னை says, என்னுடைய கரத்தின் உள்ளங்கரத்துல நான் வரைந்து வைத்திருக்கேன், நான் மறைத்து வைத்திருக்கிறேன். see, I have covered and protected you in my hand
will anybody snatch it? யாராவது என் கையில இருந்து புடுங்க முடியுமா? Can anybody snatch it from my inner hand? சின்ன குழந்தைங்க கையில இருந்து காக்கா இத அப்பளத்தை ஒண்ணு பிடிங்கிட்டு போவோம் அப்படி. From children's hand, a crow can pluck any appalam, anything, and it can run away. ஏதாவது சின்ன பிள்ளைங்க பார்த்தா அப்படியே அப்பளத்தை வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும். And little children, they'll be just carelessly holding the appalam. மரத்துல மிஸ்டர் திருட்டு காக்கா பார்த்து கொண்டு இருக்கும். And the crow will be watching from the tree. அது நேரா பார்க்க சைடுல தான் பார்க்கும். It will see from the sideways. அது என்ன செய்யுமா? What it does? டபக்குன்னு எடுத்துட்டு போயிடும். And quickly it will pluck and fly. எனக்கு பிரியமானவர்களே, Dearly beloved. ஆனா அப்படியெல்லாம் அவர் இடத்துல செய்ய முடியாது. But with God that's not possible. அவர் நம்முடைய கரத்துல வைத்திருக்கிறதுனால, Because he's kept us inside his hand. ஒரு சத்துருவும் அவருடைய கரத்துல இருந்து நம்மை பறித்து கொள்ளவே முடியாது. No enemy can pluck us inside from his hand. அவர் நம்மை காப்பார். Because he's the one who protects us. அப்படிதான் ஒரு எரேமியாவையும் பாருக்கையும் ஆண்டவர் பாதுகாத்தாராம். That is why we read that he protected prophet Jeremiah, Baruch. In the Bible we read that. That is how we see that. அது அப்படிதான் நம்ம அதை பார்க்கிறோம். My dear brothers and sisters, என் அருமையான சகோதரனே சகோதரி, எரேமியா 36ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, when we read Jeremiah chapter 36, எரேமியா இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். and God said something to Jeremiah. யோயாக்கீம் என்று சொல்லப்படுகிற யூதாவின் ராஜாவுக்கு விரோதமாக தீக்கு தரிசனத்தை எழுதி அவன் கரத்துல கொடு அப்படி. You write a prophecy against a wicked king Joachim. அவன் கரத்துல கொடு அதை. Write and give it to his hand. ஆகவே பாருக்கு இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்ல சொல்ல அவன் எழுத அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை எழுதினானா. And the scribe called Baruch, as Jeremiah was dictating, he began to write it. அதை முடித்த பிறகு அந்த தோல் அந்த 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 புத்தக சுருளை கொண்டு போய் அந்த ராஜாவின் கரத்துல கொடுத்தார்கள். See, when the scroll, the writing on the scroll was finished, it was to be given into the hand of the அதுல king. ஒரே எச்சரிப்பின் செய்தி. And the whole message was a warning message. நீ மனம் திரும்பணும். Oh, you should repent. இல்லாவிட்டால் தேசத்தின் மேல இந்த தீங்கெல்லாம் வரும். If you don't repent, all this evil will befall the nation. இதெல்லாம் கேட்டு அந்த ராஜாவுக்கு கடுங்கோவம் வந்துருச்சு. The moment he got to hear this, he was so furious. என்ன செய்தாரா? You know what he did? அந்த தோல் சுவரை கைய பிடுங்கி அக்கினியில போட்டு அதை எரித்து விட்டார். And he immediately pulled the scroll and put it in the fire and burnt it. அதோட நிறுத்தல. Not only that. யார் இதை எழுதுனதுன்னு கேட்டாரு. Who wrote the scroll? எரேமியாவும் அந்த பாருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதினாங்க. And they said Jeremiah and Baruch, both of them only wrote this. உடனே ஒரு கட்டளையை பிறப்பித்தார். And he immediately commanded, ரெண்டு பேரையும் கைது செய்யுங்க. you arrest both of them. ரெண்டு பேரையும் பிடிங்க அப்படின்னு. You catch hold of them. பெரிய கூட்டமே போர் சேவகர் வந்து இந்த எரேமியாவையும் பாருக்கையும் பிடிக்க வந்தாங்களாம். See, a big army of soldiers, they want to come and nab Baruch and Jeremiah. ஆனா வேதம் சொல்லுகிறது, The Bible says, எரேமியா 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், Jeremiah 36:26, ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். but the Lord hid them. ஹalleluya. Hallelujah. யார் மறை? அவங்க போய் ஒளிஞ்சிக்கல. It's not that they went into hiding. அவங்க கட்டில் கடியில போய் ஒளிந்து கொள்ளவில்லை. They went under a shelter. எனக்கு பிரியமானவர்களே, My dearly beloved, யார் அவர்களை மறைத்தார் என்று who hid பார்க்கும்போது them? கர்த்தரே மறைத்து வைத்தார். God himself hid them. அவருடைய கரத்துல மறைத்து வைத்து விட்டார். Inside his hand he hid எல்லாரும் them. தேடினாலும் அவங்களை கண்டுபிடிக்கவே முடியல. They searched everywhere but could not find them. எங்க ஆண்டவர் ஒளித்து வைத்தார்னு யாருக்குமே தெரியாது. Nobody could find out where God had hid them. ஆனா நல்மேய்ப்பராகிய இயேசு சொல்லுகிறார், But the good shepherd Jesus says, அவர்கள் என் கரத்தில் நான் வைத்திருக்க ஒருவனும் என் கரத்தில் இருந்து அவர்களை பறித்து கொள்ள மாட்டான். they are in my hand, none can snatch them from my hand. Nobody can snatch them out of my hands. யாரும் என் கையில் இருந்து அவர்களை பறித்துக் கொள்ள முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, Dearly beloved, அவருடைய கரத்துல நீங்க மறைக்கப்பட்டு இருக்க you போறீங்க. are hid inside his hand. அசுத்தாவிகள் உங்களை பார்க்கவே முடியாது. And all evil spirits cannot come near you. என்ன ஏவுதல் உங்களுக்கு விரோதமா அனுப்பினாலும் அந்த அசுத்தாவிகள் உங்களை பார்க்க கூட முடியாது. All spirit, all sorcery that cannot come or approach near you. எனக்கு பிரியமானவர்களே, My dearly beloved, கர்த்தர் உங்களை மறைக்க போகிறார். Because God is going to cover ரத்த you. கோட்டைக்குள்ள அவர் மூடி மறைப்பார். Inside his fortress of blood is அவருடைய going to cover செட்டலின் you. நிழலிலே உங்களை மறைக்க போகிறார். Under the shelter of his wings is going to protect அக்கினி you. மதிலாய் உங்களை மறைக்க போகிறார். Like a fiery fortress is going to cover சத்துரு you. நம்மை தொட போவதே இல்லை. No evil shall befall you. ஹalleluya. Hallelujah. ஆகவே இன்றைக்கு நாம் களி கூற போகிறோம். Today we are going to ஒரு rejoice. நல்ல மேய்ப்பர் இருக்கிறார். Today we have a good ஒரு shepherd. மேய்ப்பன் தன் மந்தையை காக்கிறது போல அவர் தமது ஜனங்களை அவர் காப்பார். Just as a shepherd takes care of his flock,
God takes care of his people. உங்களை அவர் காக்க போகிறார். He is going to take care of அவர் you. உங்களை கவனித்துக் கொள்ள He is போகிறார். going to protect you. ஆகவே இன்றைக்கு என்ன சொல்ல போகிறீங்க? Therefore, what you are going to say? நல்மேய்ப்பர் எனக்கு இருக்கிறார். Oh, I have a good shepherd in my அவர் என்னை life. கவனித்துக் கொள்வார். He will take care of me. தனிப்பட்ட விதத்தில் என்னை கவனித்துக் கொள்ள போகிறார். Personally, he'll take care of me. ஹalleluya. Hallelujah. நீ தைரியமா சொல்லலாம். You're going to boldly say, கர்த்தர் என் மேய்ப்பராய் oh, இருக்கிறார். God is my shepherd. நான் தாழ்ச்சி அடைய I போவதில்லை. shall not want. அவர் தமது அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்த போறார். He is going to reveal his love unto you. எப்படி அன்பை வெளிப்படுத்த போகிறார்? How he will reveal it? அன்பின் பாராட்டுதலை உங்களுக்கு அவர் காண்பிப்பார். He will show his loving appreciation to you. பெயர் சொல்லி உங்களை அழைப்பார். He will call you by your என் name. மகனே மகளே எத்தனை பாடுகளை எனக்காக Oh, அனுபவித்திருக்கிறார். my son, my daughter, how many things you have suffered for my sake. எவ்வளவு எனக்கு பிரயாசப்பட்டு இருக்கிறார். How long you have labored for me. எவ்வளவு அன்பை நீ பாராட்டி இருக்கிறார். How you have shown your love to me. அதற்கு நான் பலன் தர போகிறேன். Now I'm going to reward for the same. இந்த வருஷத்துல நான் அதை கொடுப்பேன். Today this year I will do. உங்களை பெயர் சொல்லி அவர் அழைக்க போகிறார். He's going to call you by your name. எதற்காக? For why? அவருடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த போகிறார். To reveal his plan in your life. உங்களுடைய வீணான வருஷத்திலிருந்து உங்களை மீண்டுமாக அழைக்க போகிறார். To redeem you from all the wasted years. ஓ உங்களுக்கு வல்லமை அதிகாரத்தையும் கரத்துல கொடுக்க He's போகிறார். going to give power and authority in your hands. திருப்புமுனையை அவர் உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவார். He's going to command turning points in எங்க your நீங்க life. வெட்கப்பட்டு தலை குனிந்தீர்களோ அந்த இடத்துல கம்பீரமாய் நிற்க செய்ய போகிறார். Where you stood with shame and agony, you're going to stand up boldly. Hallelujah. Hallelujah. He is going to make you stand upright. நீங்கள் நிமிர்ந்து நிற்க செய்வார். Yes, he is going to do it in your life. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில செய்வார். My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரி his plan and his purpose will be fulfilled in your life. அவருடைய திட்டங்களும் தீர்மானங்களும் வாழ்க்கையில நிறைவேறும். Not only that. அது மாத்திரமல்ல. Why does he call you by name? உங்களுக்கு ஏன் பேர் சொல்லி அழைக்கிறார்? Because he wants to counsel you. உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படி. What counsel he wants to give you? என்ன ஆலோசனை கொடுக்க My son, my daughter, you spend more time at my feet. என் மகளே என் மகளே என் சமூகத்திலே என் பாதத்திலே நீண்ட நேரம் காத்திரு. Oh, don't lose that good part that I am giving to you. நான் உனக்கு கொடுக்க விரும்புகிற அந்த நல்ல பங்கை நீ இழந்து விடாதே. Then you are going to see a great deliverance. அப்பொழுது நீ பெரிதான விடுதலை காண்பாய். Then you are going to see a great upliftment in your life. அப்பொழுது உன் வாழ்க்கையில பெரிய உயர்வை காண்பாய். Greater favor and mercy of God is going to come in your life. தேவனுடைய மகா பெரிய தயவு கிருபை இரக்கம் உன் மேல் வரும். Therefore your divine shepherd looks at you and he says, ஆகையால் உன் தெய்வீக மேய்ப்பன் உன்னை பார்த்து he சொல்லுகிறார். expresses his love by calling you by name. தம்முடைய அன்பை உங்களுடைய பெயர் சொல்லி அழைத்து வெளிப்படுத்துகிறார். Secondly, what is he going to do? இரண்டாவது அவர் எதை செய்வார்? He is going to go before us. நமக்கு முன்னே He is செல்லுவார். going to show the direction. நமக்கு வழியை காட்டுவார். How is he going to go before you? எப்படி உனக்கு முன்னே As a செல்லுவார்? consuming fire he shall go before you. பட்சிக்கிற அக்கினியாய் உனக்கு முன்னே He செல்லுவார். shall go before you as a shield. ஒரு கேடகமாய் உனக்கு முன் செல்லுவார். He will go before you as the one who breaks open. தடைகளை உடைக்கிறவராய் உனக்கு முன்னே He செல்லுவார். will break open every bronze door for you. எல்லா வெண்கல கதவுகளையும் உனக்காக He உடைப்பார். will cut open every iron bars for you. எல்லா இரும்பு தாழ்பாள்களையும் உனக்காக முறிப்பார். Every treasure, hidden treasure in the darkness, he will give it to you. ஒளிப்பிடங்கள் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பார். Yes, he is going to go before thee. ஆமுனவருக்கு முன்னே செல்லுவார். Not only that, அது he மாத்திரமல்ல, goes before you to make every crooked path straight. எல்லா கோணலான பாதைகளை செவ்வையாக்கும்படி உனக்கு முன்னே செல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Your good shepherd is going to take care of you. ஒரு நல்ல மேய்ப்பன் உங்களை கவனித்துக் கொள்வார். மூன்றாவதாக, what is he going to do? மூன்றாவதாக அவர் என்ன செய்ய போகிறார்? He knows who you are and what position you are in. நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீர்கள், நீங்கள் யார் என்பதை அவர் He அறிந்திருக்கிறார். knows your condition, he knows your needs. உங்கள் நிலையை அறிந்திருக்கிறார், உங்கள் தேவைகளை In அறிந்திருக்கிறார். the midst of your needs, he is able to do a miracle for உங்கள் you. தேவைகளின் நடுவே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய The வல்லவர். same Jesus who fed the 5,000 is able to feed you. 5000 பேரை போஷித்த அதே இயேசு கிறிஸ்துவானவர் உங்களையும் போஷிக்க வல்லவர். Will he not take care of your needs? அவர் உங்கள் தேவைகளை சந்திக்க So மாட்டாரா? boldly say, தைரியமாய் சொல்லலாம், my good shepherd will take care of my needs. என் நல் மேய்ப்பன் என் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். Above everything, எல்லாவற்றிற்கும் மேல் he looks at you and he says, உங்களை பார்த்து சொல்லுகிறார், see, I have covered you in the palm of my hand. என்னுடைய உள்ளம் கைகளை நான் உன்னை வணைந்து வைத்திருக்கிறேன். Neither shall anyone snatch you out of my hands. ஒருவரும் என் கையிலிருந்து உன்னை பறித்துக் கொள்ள இயலாது. Nobody can snatch you out. யாராலும் உன்னை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ள இயலாது. I will hide you.
நான் உன்னை I மறைத்திருக்கிறேன், will hide you. நான் உன்னை மறைத்துக் கொள்வேன். Yes, my dear brothers and sisters. ஆமென். அன்பான சகோதரனே We சகோதரி, have a wonderful shepherd. நமக்கு ஒரு அற்புதமான மேய்ப்பன் Oh, உண்டு. he is going to take care as the shepherd takes care of his flock. எப்படி மந்தை ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காத்துக்கொள்வானோ நம்மை அவர் காத்துக்கொள்வார். How many of you believe that? எத்தனை பேர் This விசுவாசிக்கிறீங்க? 2026, இந்த 2026 he shall be the shepherd. அவர் நமக்கு மேய்ப்பராய் He is இருப்பார். going to be the shepherd, the chief shepherd of this Elim church. இந்த ஏலிம் சபையினுடைய பிரதான மேய்ப்பனாய் அவர் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. And he is going to be a shepherd for you. அவர் உங்களுக்கு மேய்ப்பராய் இருப்பார். Oh, we need not worry about anything. எதை குறித்து கவலைப்படாதீங்க. What are we going to say? நம்ம என்ன சொல்ல போறோம்? என் மேய்ப்பரே. Shall we all rise up to our feet? நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? எனக்கொன்றும் குறையில்லப்பா, என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே, என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா, என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. கரங்களாலே அணைத்துக் கொண்டு சுமந்து செல்கிறீர், மறந்திடாமல் உணவு கொடு பலன் தருகிறீர். கரங்களாலே அணைத்துக் கொண்டு சுமந்து செல்கிறீர், மறந்திடாமல் உணவு கொடுத்து பலன் தருகிறீர். என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. விசுவாசத்தை கேட்டு சொல்லுவோம். என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீர், உம் பெயருக்கேற்ற பரிசுத்தமாய் நடத்தி செல்கிறீர். புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீர், உம் பெயருக்கேற்ப பரிசுத்தமாய் நடத்தி செல்கிறீர். என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும், அப்பா நீங்க இருப்பதாலே எனக்கு பயமில்லை. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேராலும், அப்பா நீங்க இருப்பதால் எனக்கு பயமில்லை. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா.
2026 வருஷத்துல எனக்கு ஒன்றும் குறை இருக்க போவதே இல்லப்பா, எனக்கொன்றும் குறை இல்லப்பா. ஹல்லேலூயா.